முஸ்லீம் பிரைடல் மேக்கப் பண்ண போகிறோம். ராணி நேயர்களுக்கு வணக்கம். நான் லலிதா. முஸ்லீம் பிரைடல் மேக்கப் பண்ண போகிறோம். இப்போது அதோட பேஸ் போட்டிருக்கேன். பேஸ் என்ன போட்டிருக்கேன்னா, நான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு டோனர் ஸ்ப்ரே பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பொண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா கன்சீலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக தான் அந்த லிப்பை சுற்றி உதடு முன்னாடி உதடுக்கு கீழே மேலே 2 பக்கமும் நம்ம வந்து கன்சீல் பண்ணியிருக்கோம். ஃபோர்ஹெட்டில் கொஞ்சம், சீக்ஸில் கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன பிம்பிள் மார்க்ஸ் இருக்குது. அதுக்காக நம்ம வந்து அதை மறைக்கிறதுக்காக கன்சீல் டாப் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஐ மேக்கப்பில் நான் ஐப்ரோ வரைஞ்சிருக்கேன். ஐப்ரோ வரைஞ்சிட்டு கண்ணை மூடுமா, ஐக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்சீல் டேப் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதை வந்து பேஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஐ மேக்கப் தான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம். இப்போ ஐ ஷேடோவோட அவுட்லைன் வரைகிறேன். இந்த பிளாக் தான் போடுறேன். பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக பிளாக்கில் வந்து நான் அவுட்லைன் கொடுத்தேன். பிளாக்கில் அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, அதுக்கு மேலே ஏதாவது ஒரு லைட் ஷேடோ. இப்போ வந்து நான் இந்த ஷேடோ யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பிளாக் வந்து நான் அவுட்லைன் கொடுத்துட்டேன். இப்போ இந்த ஷேடோவும் அதுக்கு மேலே லைட்டன் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ஒரு கோல்டன் லைன் போடுறோம். ஏன் அப்படின்னா, இப்போது இவங்களோடதை வந்து நான் வந்து ஹை மேக்கப்பை வந்து ஹைலைட்டடாக காமிக்கணும். ஐ மேக்கப் வந்து இவங்களது வந்து அதிகமாக வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, அது வந்து உள்ள ஒரு அவுட்லைன் மட்டும் இப்போ அவுட்லைன் போட்டாச்சு. அவுட்லைன் போட்டு என்ன பண்ண போகிறேன்னா, இது உள்ளே வந்து டேப் பண்ண போகிறேன். ஏன் டேப் பண்ண போகிறோம்? இந்த டேப் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்து நம்ம டார்க்கர் கலரில் ஒரு ஷேடோ கொடுக்க போகிறோம். எதில் பண்ணலாம் டேப் அப்படின்னா, நீங்கள் கன்சீலர்லேயும் பண்ணலாம், இல்லை ஃபவுண்டேஷன்லேயும் டேப் பண்ணலாம். இதை ஏன் நம்ம இதில் டேப் பண்ணுறோம் அப்படின்னா, இதுக்கு மேலே இப்போ நம்ம வந்து ஒரு டார்க்கர் கலர் ஷேடோ போட போகிறோம் இல்லையா? ஸோ அதுக்கு பேஸ் வந்து நம்ம இந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த ஷேடோ வந்து அது ஹைலைட்டடாக ஆகும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஷேடோ கீழே போகாது, விழாது, லைட்டனும் ஆகாது, பிரைட்டனாக தெரியும். அதுக்கு நீங்கள் கன்சீலர் யூஸ் பண்ணலாம், இல்லை ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணலாம், ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிவிட்டு. ஸோ இது ஐ மேக்கப் ரொம்பவே அழகாக இருக்கணுன்றதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான வேலை தான் பண்ணுறோம். இதானால் இவங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகும். கலர் என்ன கலர் போடலாம்? டார்க்கர் கலர்னா அப்படின்னா, நீங்கள் ட்ரெஸ்க்கு சூட் ஆகிற மாதிரி, இவங்களோட ஸ்கின் டோனுக்கும் சூட் ஆகிற மாதிரி போடுங்க. இவங்க வந்து ஒரு மாநிறமான ஒரு கலர் இல்லையா? ஸோ ரொம்ப லைட்டன் போட்டாலும் நல்லா இருக்காது, ஸோ ரொம்ப பிரைட்டாக போட்டாலும் நல்லா இருக்காது. ஒரு மீடியமான கலர் தான் போட போகிறோம். ஃபஸ்ட்டு டேப்பிங் கரெக்டாக ஈவனாக நீங்கள் பண்ணிவிடுங்க. நான் எப்படி டேப் பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து ஜஸ்ட் டேப்பிங். ஓகே, இப்படி தான் பண்ணணும். அது எதுக்கு பண்ணுறேன்? இந்த லைனுக்கு உள்ள, இந்த லைனுக்கு வெளியில் போகக்கூடாது. இந்த லைனுக்கு உள்ள ஒரு ஆர்ச் மாதிரி நீங்கள் இதை கொண்டு போகணும்.
நம்ம ஃபால்ஸ் லேஷஸ் வைக்கிறோம். ஃபால்ஸ் ஐலாஷஸ் வச்சாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் நேரம் அந்த ஐலாஷஸ் அவங்களுக்கு கொஞ்சம் grip வர வரையிலும் நம்ம ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஸ்கின் கலரை விட கொஞ்சம் ஃபேரர் டோன் தான். நம்ம வந்து கான்டர் பண்ணுறோம். இந்த இவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சீக்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த சீக்ஸை வந்து கான்டர் பண்ணலாம். அப்படி இல்லை அவங்களுக்கு அவங்களுடைய ஒரிஜினல் ஃபீச்சர்ஸே வேணும் அப்படின்னா நீங்கள் அதுலேயே கொண்டு போகலாம். நான் கொஞ்சம் ஹைக் பண்ணுறேன். ஸோ நம்ம கான்டர் பண்ணுறோம். முதல்ல போட்டது ஃபவுண்டேஷன். இப்போ நான் வந்து கான்டர் பண்ணுறேன், ஹைலைட் பண்ணுறேன். ஐஷேடோ முடிச்சாச்சு, ஃபால்ஸ் ஐலாஷஸ் வச்சுட்டேன். ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து ஃபவுண்டேஷனும் டேப் பண்ணியாச்சு. ஃபவுண்டேஷன் டேப் பண்ணி முடிச்சிட்ட பின்னாடி கான்டர் ஹைலைட் பண்ணணும். ஸோ கான்டர் ஹைலைட் பண்ணியிருக்கோம். எந்த இடத்துல கான்டர் ஹைலைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஹைலைட் இந்த சீக்ஸில் பண்ணியிருக்கோம், கான்டர் இந்த இடத்துல பண்ணியிருக்கோம். ரொம்ப இல்லை, மைல்டாக பண்ணியிருக்கேன். ஸோ ஃபோர்ஹெட்டில் லைட்டாக மைல்டாக கான்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது அதை டேப் பண்ணுறேன் காம்பேக்கால். இதுக்கப்புறமா ஒரு லூஸ் பவுடர் டேப் பண்ண போகிறோம். நான் ஐயில் வந்து இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. நான் காஜலும் போடலை, லைனர் போடல, மஸ்கரா போடல. இவங்களுக்குமே அதே ஐ சென்சிட்டிவ் இருக்கிறதுனால நம்ம இதெல்லாம் முடிச்சுட்டு அவங்களுடைய ஃபினிஷிங் ஐக்கு பண்ண வேண்டியது இருக்குது. மல்டிபர்பஸ் ஐ டெஃபினிஷனோட காஜல். இது காஜல் ப்ளஸ் ஐலைனரை யூஸ் பண்ணலாம். ஸோ நான் அதனால் இதையே லைனருக்கும் யூஸ் பண்ணுறேன், காஜலுக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஷைனி வேணும்னா நீங்கள் லிக்விட் யூஸ் பண்ணுங்கள். எல்லாம் முடிச்சாச்சு, ப்ளஷ் போட்டாச்சு, லைக் வந்து இவங்களுக்கு வந்து ஹைலைட்டும் பண்ணிட்டேன். இப்போ லாஸ்ட்டில் வந்து செட்டிங் ஸ்ப்ரே முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் லிப்ஸ்டிக் போட போகிறேன்.
இப்போ ஒரு முஸ்லீம் பிரைடலோட மேக்கப் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இவங்களுக்கு கான்டர் கொடுத்துருக்கோம். லிப்ஸ்டிக் இவங்களுடைய கலர் கொடுக்கல, கொஞ்சம் அவுட்லைன் மட்டும் டார்க் மெரூன் கொடுத்துருக்கோம், உள்ள ரெட் தான் கொடுத்துருக்கோம். ஐ ஷேடோ தான் இவங்களோட ஹைலைட்டு. ஸோ கண்ண மூடுமா. ஸோ இவங்களுக்கு ஐ ஷேடோ வந்து டார்க்கராக கொடுத்துருக்கோம். அதில் வேற ஒரு அவுட்லைன் வந்து ஒரு கோல்டன் லைனர் கொடுத்துருக்கோம். முஸ்லீம் பிரைடல் மேக்கப் முடிச்சிருக்கோம் நம்ம. இப்போ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, அதுக்குண்டான ரிப்ளையும் உங்களுக்கு கொடுக்குறோம். அடுத்த எபிசோடையும் இன்னும் ஒரு புதிய ஹேர் ஸ்டைலும் உங்களை வந்து திரும்ப சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.